வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் யூனிட் 9 ப்ரீவியஸ் இயர் ப்ரொசஸ் தான் பார்க்குறோம். 2020 24 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் தான் பார்த்துட்டு வரோம். இதில் வந்து 3வது பாட்டு இது. இதுக்கு முன்னாடி பாட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா பாருங்கள். அதுக்கு முன்னாடி யூனிட் 9க்கு முன்னாடி யூனிட் 8 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஆல்ரெடி 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து 31st கொஸ்டின். விச் சிட்டி இஸ் நோன் எஸ் நைட்டிங் சிட்டி இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது எது? திருப்பூர் தான் பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது போன்று வேறு என்ன மற்ற நகரங்கள், முக்கியமான நகரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. ஸோ இது 3 வந்து தோல் தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது. அதுக்கப்புறம் சேலம் வந்து விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி, மரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது, சகோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் சங்ககிரி, ஸோ லாரி பாடி பில்டிங், ஸோ லாரி பாடி பில்டிங்க்கு பெயர் பெற்றது சங்ககிரி. அதுக்கப்புறம் திருச்செங்கோடு ஆழ்துளையிடும் பணிகள், ஸோ போர்வெல், திருச்செங்கோடு போர்வெல். நாமக்கல் போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் கோழிப்பண்ணை. கரூர் வந்து வாகன புனைபவர், ஸோ பஸ் பாடி பில்டிங், கரூர் பஸ் பாடி பில்டிங். அப்புறம் விசைத்தறி, ஈரோடு விசைத்தறி. அப்புறம் மஞ்சளுக்கு பெயர் பெற்றது கோயம்புத்தூர் நூற்பு ஆலைகள், ஸோ கோயம்புத்தூர் நூற்பு ஆலைகள். அப்புறம் பொறியியல் தொழிற்சாலைகள், திருப்பூர் பின்னலாடை ஆயத்த ஆடை, ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள், ஸோ அதாவது காட்டன் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து ராஜபாளையம். அடுத்து சிவகாசி தீப்பெட்டி பட்டாசு தொழிற்சாலை, அச்சிடுதல், ஸோ தீப்பெட்டி பட்டாசு தொழிற்சாலை, அச்சிடுதல். இது 3ம் சிவகாசி, குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின், முப்பத்தி 2வது கொஸ்டின். அக்கார்டிங் டு All India Survey on Higher Education 2019, the state which produced the maximum number of PhDs. ஸோ இங்கே வந்து PhDs அப்படிங்கிறது மிஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் PhDs இந்த கண்ட்ரி இன் 2018 இஸ். அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு 2019 படி 2018ஆம் ஆண்டில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான PhDக்களை முனைவர்களை உருவாக்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். ஸோ அது வந்து 2018 டேட்டா. அது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய 2021 டேட்டா பார்ப்போம். ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் 2021 ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் 2011 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஸோ இந்தியாவோடது வந்து 28.4, தமிழ்நாடு பார்த்தோம்னா 47. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. தமிழ்நாடுக்கு அப்புறம் இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், அப்புறம் கேரளா 4வது இடத்துல இருக்குது ஹையர் எஜுகேஷனில். ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு வந்து டோட்டல் டீச்சர்ஸ், நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ், அதே மாதிரி மைனாரிட்டி டீச்சர்ஸ், அதாவது SC ST இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் PhD, MPhil. ஸோ இந்த இதில் எல்லாமே வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு லீடிங்கில் இருக்குது. ஸோ உயர்கல்விக்கான அகில இந்திய ஆய்வு 2021 2011 கல்வி அமைச்சகம் வெளியிட்டு வருது. மொத்த பதிவு விகிதம், ஸோ GR அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவோடது 28.4. மாநிலத்தோடு பார்த்தோன்னா தமிழ்நாடு 47 GRோட ஃபஸ்ட்டில் இருக்குது. 2வது இமாச்சல பிரதேஷ், 3 உத்தரகாண்ட், 4 கேரளா. ஸோ மொத்த ஆசிரியர்களில் நம்ம தான் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி சிறுபான்மை ஆசிரியர்கள் SSTயில் ஃபஸ்ட்டில் இருக்குது. PhD 28,867 PhD ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். MPhil வந்து 4041. ஸோ PhD அண்ட் MPhilலையும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அடுத்து 33வது கொஸ்டின். According to Niti Aayog report 2018, தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd in. நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி தமிழ்நாடு பின்வரும் எதில் 3வது இடத்தில் உள்ளது? ஸோ ஆரோக்கிய குறியீடுன்னு சொல்லக்கூடிய ஹெல்த் இண்டெக்ஸில் தான் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய ரீசன்ட் எடிஷன் பார்ப்போம். 2021 நிதி ஆயோக் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட இணைந்து ப்ளஸ் வேர்ல்டு பேங்கோட 3 பேரும் இணைந்து பப்ளிஷ் பண்ணக்கூடியது. ஸோ வேர்ல்டு பேங்க் கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணது 2017. இப்போ 2021 வந்து 5th எடிஷன். ஸோ இதில் வந்து தமிழ்நாடு 2nd இருக்குது, ஃபஸ்ட்டு கேரளா, 3வது தெலுங்கானா. ஸோ கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா. கீழே கடைசியில் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், 3 பேரும் பாட்டம் கீழே இருக்காங்க.
ஸோ நித்தி ஆயோக், அதுக்கப்புறம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் உலக வங்கியோட இணைந்து வெளியிடக்கூடியது. முதல்ல 2017 வெளியிடப்பட்டது. 5வது பதிப்பு 2021. ஸோ அதில் முதல் 3ல் இருக்கவங்க கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா. கீழே பாட்டம் 3 வந்து மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப். இவங்க 3 பேரும் கீழே ரொம்ப லோவாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஹெல்த் இண்டெக்ஸில். அடுத்து 34வது கொஸ்டின். இன் 2013-14 தமிழ்நாடு ஸ்டேட் ஷேர் இன் டோட்டல் இன்டர்நெட் யூசர்ஸ் அட் ஆல் இண்டியா வாஸ். அடுத்து 13-14 ஆண்டில் இந்தியாவில் இன்டர்நெட் பயன்படுத்துபவர்களின் தமிழ்நாட்டில் டேஷ் பங்கு. ஸோ எவ்வளோ இந்தியாவுடைய ஷேரில் தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ ஷேர் பண்ணுறாங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தோன்னா 9.9% வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 2013 டேட்டா. இப்போ ப்ரெசெண்டாக 2024 டேட்டா நம்ம பார்த்தோம்னா மொத்தம் இந்தியா ஃபுல்லாகவே எவ்வளோ இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்கன்னா 821 மில்லியன். ஸோ 821 மில்லியனா 822.1 crore பீப்புள். ஸோ 821 மில்லியன் பீப்புள் வந்து இந்தியாவில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஹையஸ்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்டு கேரளா, பஞ்சாப், ஹரியானா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இணைய பயனர்கள் 821 மில்லியன். அதிகமாக யூஸ் பண்ணுறது கேரளா, பஞ்சாப், ஹரியானாவில் தான் இணைய பயனர்கள் அதிக சதவீதம் இருக்காங்க. அடுத்து 35வது கொஸ்டின். In 2017-18, productivity position of crops in Tamil Nadu at national level ranks first in. அது 17-18ஆம் ஆண்டில் தமிழகத்தின் உற்பத்தி திறன் அளவு தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ள பயிர்கள். ஸோ அந்த பயிரில் தேசிய அளவில் முதல்ல இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெய்ஸ், கம்பு, கிரவுண்ட் நட், காட்டன். சோளம், கம்பு, வேர்க்கடலை, பருத்தியில் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து 2017 டேட்டா. இப்போ 2021 நம்ம டேட்டா பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது மைஸ், ஆயில் சீடு, கிரவுண்ட் நட், சுகர் கேனு. செகண்டு ரைஸு, 3வது கோகனட்டு, 4th வந்து சிரியல்ஸ், அதாவது ராகி, கம்பு, வரகு, தேனி. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சோளம், எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பில் ஃபஸ்ட் பொசிஷன். 2வது அரிசி, 3வது தேங்காய், 4வது ஊட்டச்சத்து நிறைந்த தானியங்கள், அதாவது ராகி, கம்பு, வரகு, திணை. இதெல்லாம் வந்து 4வது இடத்துல இருக்குது. அடுத்து 36வது கொஸ்டின். தமிழ்நாடு இஸ் தி டேஷ் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாஸ் ஜிடிபி. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு டேஷ் இடத்தில் உள்ளது. ஸோ 2வது இடத்துல இருக்கும். இந்தியாவுடைய ஜிடிபிக்கு 2வது இடத்துல தமிழ்நாடு தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டோட ஜிடிபி, ஸ்டேட் ஜிடிபி பார்த்தோம்னா $294 பில்லியன் US டாலர். சர்வீஸ் செக்டர்லேருந்து 53% வந்து நமக்கு வந்திருக்கும். செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி 8.8% வந்து இந்தியாவுடைய ஜிடிபிக்கு தமிழ்நாட்டிலேருந்து போகுது. ரிப்போர்ட் ஆஃப் கிரெடை, அப்புறம் நைட் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய ரிப்போர்ட்டின் படி 2.6 ட்ரில்லியன் வந்து ரீச் பண்ணோம் பை 2047 2047. ஸோ இதை ரீச் பண்ணணும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக $1 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதை செலவு பண்ணோம்னா நம்ம 2047 $2.6 ட்ரில்லியன் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டிபி அப்படின்னு பார்த்தோம்னா $294 பில்லியன். சேவைத்துறையிலேருந்து 53% வந்திருக்கு. அதிகமான துறை. 2வது பெரிய பொருளாதாரம். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.8% தமிழ்நாட்டிலேருந்து போகுது. ஸோ கிரெடாய் நைட் ஃப்ராங்குடைய அறிக்கையின்படி 2047 $2.6 ட்ரில்லியன்களா நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ஸோ அதுக்கு $111 பில்லியன் மூலதன செலவு வந்து நம்ம செய்யணும். அடுத்து 37வது கொஸ்டின். Which among the following institutions secured number 1 overall rank according to National Institutional Ranking Framework? ஸோ பின்னொரு நிறுவனங்களில் எது தேசிய நிறுவன தரக்கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பெற்றது எதுன்னு கேட்குறாங்க. ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ணக்கூடியது. 2023 ரேங்கிங் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடியது மெட்ராஸ், ஐஐடி மெட்ராஸ். 2வது பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், IISc அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு. 3வது டெல்லி, IIT. ஸோ தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பில் கல்வி அமைச்சகம் வெளியிடக்கூடியது. 2023 தரவரிசைப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மெட்ராஸ், 2வது இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரில் இருக்கக்கூடியது, 3வது இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் டெல்லியில் இருக்கக்கூடியது. So 38வது கொஸ்டின். During 2017-2018 the per capita income of தமிழ்நாடு யூஸ். 2017-18ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1,42,267. ஸோ 1.4 lakh தான் 2017. அடுத்து 2018 பார்த்தோம்னா $2,200 கொடுத்துருவாங்க. $2,200. அதுக்கப்புறம் 2010 2010 1,03,600. அதுக்கப்புறம் 2017 1,88,492. 2022 1,66,463. ஸோ அதில் டாப் 3ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட். இது வந்து பர் கேபிட்டா இன்கம் வச்சு சொல்கிறோம். டாப் 3ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருப்பூர். ஸோ பாட்டமில் இருக்கக்கூடிய பார்த்தோம்னா அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர்.
2018 தமிழ்நாட்டுடைய தனிநபர் ஜிடிபி $2200, 2010 1,03,600, 2017 1,88,492, 2022 1,66,463. முதல் 3 மாவட்டங்கள் பார்த்தோம்னா கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருப்பூர் தான் முதல் 3. கீழே இருக்கக்கூடிய 3 அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர். அடுத்து 39வது கொஸ்டின். ஆஸ் பர் சென்சஸ் 2011 விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு possess தி ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்? ஸோ அதிகமான கல்வி விகிதம் இருக்கக்கூடிய மாவட்டம் எதுனா கன்னியாகுமரியில் தான் அதிகமான கல்வி விகிதம் இருக்கக்கூடியது. ஸோ கன்னியாகுமரியில் எவ்வளோ இருக்காங்கன்னா லிட்ரஸி ரேட் வந்து 92.14%. அடுத்து சென்னை 90.33%. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது தருமபுரி 64.71%. அப்புறம் அரியலூர் 71.99%. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபீமேல் லிட்ரஸியில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா கன்னியாகுமரி, சென்னை, காஞ்சிபுரம். ஸோ இவங்க தான் வந்து ஃபீமேல் லிட்ரஸியில் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியது லோவஸ்ட் ஃபீமேல் லிட்ரஸி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் தருமபுரி, அரியலூர், விழுப்புரம். அடுத்த 40வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் டேஸ் இன் ஜூன். முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் டேஸ் மற்றும் டேஸ் ஆண்டு. ஸோ எந்த இடத்துல எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. கோயம்புத்தூரில் 2010 தான் முதல் செம்மொழி மாநாடு நடந்திருக்கும். 2010 ஜூன் 23 to 27 நடந்தது. கொடிசியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடந்திருக்கும். இது கூட இதே டேட்டில் 9th தமிழ் இன்டர்நெட் கான்ஃபரன்ஸும் வந்து இந்த செம்மொழி மாநாடோட சேர்த்து நடத்தப்பட்டிருக்கும். 9th தமிழ் இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ். ஸோ அடுத்தது செகண்டு வேர்ல்டு கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ் சென்னையில் ஜூன் 2025 வந்து வரக்கூடிய 25 நடக்கும். ஸோ இது வந்து சென்னையில் நடக்கக்கூடிய 2வது ஈவெண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு 1968 அண்ணா முதலமைச்சராக இருந்தப்போ செகண்ட் வேர்ல்டு தமிழ் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் வந்து சென்னையில் நடத்தப்பட்டிருக்கும். ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னையில் பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட். ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது 12/10/2004 12 அக்டோபர் 2004 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஆஃப்டர் தமிழை வந்து செம்மொழி அறிவிச்சதுக்கப்புறமா ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய சேர்மன் வந்து சீஃப் மினிஸ்டர். ஸோ இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் வந்து தொல்காப்பியர் அவார்டு, அப்புறம் குரல் பீடா அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு. இது வந்து ஃபாரினர், அப்புறம் என்ஆர்ஐ கொடுக்கக்கூடியது, அப்புறம் எங்கே தமிழ். ஸோ இந்த 3 அவார்டும் கொடுக்கக்கூடியது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் தான். உலக தமிழ் செம்மொழி மாநாடுங்கிறது 2010 23 to 27 ஜூன் மாதம் கோயம்புத்தூரில் நடந்திருக்கும் கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில். இது கூட 9வது தமிழ் இணைய மாநாடும் நடத்தப்பட்டிருக்கும் அதோட சேர்த்து. ஸோ 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் ஜூன் 2025 நடக்க போது. இது வந்து சென்னையில் நடக்கக்கூடிய 2வது ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் 1968 சென்னையில், 2வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடும் நடந்திருக்கும். ஸோ செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனம் அப்படிங்கிறது சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடியது. நிறுவப்பட்டது 12/10/2004. இதனுடைய தலைவர் வந்து முதல்வர் தான் தலைவராக இருப்பார். இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய விருதுகள் பார்த்தோம்னா தொல்காப்பியர் விருது, அப்புறம் குரல் பீடா விருது தான் இந்த வெளிநாட்டவர், அப்புறம் என்ஆர்ஐ சொல்லக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியருக்கு கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இளம் தமிழ். ஸோ இந்த 3 விருதும் இந்த செம்மொழி மத்திய நிறுவனம் வந்து கொடுக்கக்கூடிய விருதுகள். அடுத்த 41வது கொஸ்டின். ஸோ டேஸ் இஸ் தி பிரீமியர் ஸ்டேட் இன் ஹியூமன் ஆர்கன் டொனேஷன். உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது எதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. தமிழ்நாடு தான் வந்து உடல் உறுப்பு தானத்தில் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ உடல் உறுப்பு தானத்தை வந்து முறைப்படுத்துறதுக்காக அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் தான் டிரான்ஸ்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. மே 2015 கொண்டு வரப்பட்டிருக்கும். இதனுடைய தலைவர் பிரசிடென்ட் சீஃப் மினிஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இன்ஸ்டேட் கடாவர் டிரான்ஸ்பிளான்ட் இன் 95 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டேட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 94 இதுக்கான சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட் 1904. ஸோ அதுக்கப்புறம் 2008 கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் வந்து அதுக்கான திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஸ்டார்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்ம தான். இது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் பண்ணியிருப்பாங்க. பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு இன் ஆர்கன் டொனேஷன் அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் 6th டைம் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ தொடர்ந்து 6வது முறையாக பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ டிரான்ஸ்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் உறுப்பு தானங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அதை நடத்தக்கூடியது, மேற்பார்வையிடக்கூடியது. இது மே 2015 கொண்டு வரப்பட்டது. இதனுடைய தலைவர் முதலமைச்சர் தான். 1994 நிறைவேற்றப்பட்ட அந்த மனித உறுப்புகளின் மாற்று சட்டத்திற்கு பின்னாடி 1995 பிண மாற்று அறுவை சிகிச்சை வந்து தொடங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த பிண மாற்று அறுவை சிகிச்சை திட்டம் 2008 கருணாநிதி அவர்கள் தான் அதை வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தொடங்கிய முதல் மாநிலமும் தமிழ்நாடு. ஸோ உறுப்பு தானம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சைலாம் 6வது முறை சிறந்த மாநில விருது வந்து தமிழ்நாடு வாங்கியிருக்குது. அடுத்த 42வது கொஸ்டின். தி எக்கானமி ஆஃப் தமிழ்நாடு இஸ் தி டேஸ் லார்ஜஸ்ட் அண்ட் டேஸ் மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவின் டேஸ் மிகப்பெரிய மற்றும் டேஸ் அதிக மக்கள் தொகை கொண்ட
மாநிலம் ஆகும். ஸோ 11வது மிகப்பெரிய பொருளாதாரம், 6வது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். அடுத்து 43வது கொஸ்டின். தி ஹையஸ்ட் ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் இஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. பெண் வேலை பங்கேற்பு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. பெரம்பலூர் தான் தமிழ்நாட்டிலே அதிக பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடியது பெரம்பலூர். ஸோ இது வந்து ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு 2011 சென்சஸில் கொடுத்துருக்கக்கூடியது. ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியது பெரம்பலூர் 48%, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது கன்னியாகுமரி 16%. ஸோ அந்த கன்னியாகுமரியில் தான் ஃபீமேல் லிட்ரஸி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கன்னியாகுமரியில் ஃபீமேல் லிட்ரஸி அதிகமாக இருக்குது. அதே சமயம் ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அதிக விகிதம் பெரம்பலூரில் 48%, குறைந்த விகிதம் கன்னியாகுமரியில் 16%. அடுத்த 44வது கொஸ்டின். தமிழ்நாடு இஸ் அன் இன்னோவேஷன் பேஸ்ட் டேஸ் வித் அ ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ். ஸோ தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது, டேஸ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது. ஸோ இது பொருளாதாரத்தில் வலுவான செயல்திறன் கொண்ட மாநிலம் தான் தமிழ்நாடு. ஸோ அடுத்து 45வது கொஸ்டின், இது லாஸ்ட் கொஸ்டின். விச் அமாங் தி ஃபாலோவிங் ஆர் தி லீஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டொபாக்கோ இன் இந்தியா. இன்னொரு இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாடு தான் ரொம்ப கம்மியாக வந்து புகையிலை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம். ஸோ அதில் வந்து 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு வீடியோவோட நமக்கு வந்து தமிழ்நாடு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.